வணக்கம் மக்களே. நம்ம சிவகங்கையில முதல் முறையா ஒரு நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவி ஒருத்தவங்க சிலம்பாட்ட போட்டியில மாவட்ட அளவில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இந்த போட்டியை தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை நடத்தி இருக்கு. ஒரு 15 பேரை கவர்மெண்ட் மேட்சுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். அதுல ஒரே ஒரு பொண்ணு நம்ம சிவகங்கை மண்ணை காப்பாற்றுற மாதிரி ஒரு வீரமங்கை ஜெயிச்சிருக்காங்க. என்னோட பேர் அழகிராணி. உண்டு உரை சிறப்பு படிக்கிறேன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு சிலம்பம் தெரியாதுன்னு எங்க சார் சொல்லி கொடுத்தாங்க. நானும் மெடல் சதியக்காக சந்தோஷப்படுறேன். இந்த மாணவிக்கு தோல்கொடு சிலம்பாட்ட கழகத்தினுடைய தலைமை பயிற்சியாளர் பிரதீப் மற்றும் சதீஷ் இந்த இளைஞர்கள் தான் சிறப்பான பயிற்சி வழங்கியிருக்காங்க. பொதுவா அந்த இளைஞர்கள் பழங்குடியினருக்கு எந்த ஒரு பயிற்சி கட்டணமே வாங்குறது கிடையாது. ஏன்னா அவங்களும் இந்த சமூகத்துல ஒரு அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த சேவையை இந்த இளைஞர்கள் பண்ணிட்டு வராங்க. வணக்கம். நாங்க தோல்கொடு சிலம்பாட்ட கழகத்திலிருந்து 13 பேர் மெடல் பிளேஸ் பண்ணிருக்காங்க. 2 பேர் ஸ்டேட் போறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இல்லை. இப்போ ஒரு பழங்குடியினர்ல இருந்து ஒரு பெண் இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்னும் போது அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. சிலம்ப மாஸ்டர் தான் எனக்கு சிலம்பம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எங்க இதுல ஒரு பொண்ணு போய் 3வது இடத்த பிடிச்சு 3வது பிரைஸ் வாங்கியிருக்கேன். நாங்களும் போய் அடுத்த கவர்மெண்ட் மேட்ச்ல வின் பண்ணுவோம். பிரைஸ் இது மாதிரியான இளைஞர்களை நம்ம கண்டிப்பா வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால சிவகங்கை எக்ஸ்பிரஸ் இந்த இளைஞர்களுக்கு ஒரு பெருமையோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்ல, முதல் தலைமுறையா கல்வியில சிறந்து விளங்கி வரக்கூடிய நரிக்குறவர் மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு